மித்ரா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதே கேள்வியை தான் நாங்க உங்ககிட்ட கேட்கறோம். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க ஒரு வேலையா பாரதி கூட வந்திருக்கேன். சரி, வேலை இருந்துச்சு, பாரதி கூட வந்தீங்க. ஆனா அது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு வரணும்னு உங்களுக்கு தோணலையா? இங்க தங்கணும்லாம் பிளான் பண்ணிட்டு வரல. வந்த வேலை முடியறதுக்கு நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால காலையில கிளம்பலான்னு இங்கே தங்கிட்டேன். சாரி. ஏன் அது இப்படி இருக்கீங்க? நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னே தெரியல. என்னவா வேணா இருக்கட்டும், நைட்டு யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து தங்கணும்னு அப்படி என்ன கட்டாயம்? எவ்வளவு நேரம் ஆயிருந்தாலும் கிளம்பி வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எதை கேட்டாலும் பாரதி ஹஸ்பண்ட கண்டுபிடிக்க போறோம்னு சம்பந்தமே இல்லாம ஒரு காரணத்தை சொல்றீங்க. பாரதிக்கு அவங்க வாழ்க்கை மேல இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு ஆதி? எதுக்கு அவங்க பர்சனல் லைஃப்ல நீங்க இப்படி இன்டர்ஃபியர் ஆயிட்டு இருக்கீங்க? எனக்கு நீங்க பண்றதெல்லாம் நினைச்சு பார்த்தா பைத்தியம் புடிச்சிரும் போல ஆதி. பாரதிக்காக இன்னும் வேற என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இப்ப என்ன, பாரதியோட ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சு அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் நீங்க வர போறீங்களா? சரி, ஓகே, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? முதல்ல உள்ள வாங்க, நான் சொல்றேன். நீங்க என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல ஆதி. நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். கல்யாண மேடை வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி பாரதி ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சு அவங்கள சேர்த்து வைப்பேன். கண்டிப்பா அது நடக்கும். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? பாரதி ஏதோ பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்தாங்க. நாம அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அதோட விட்டுடணும். ஆனா நீங்க குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்கேன்னு சொன்னீங்க, பாரதியோட புருஷனை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ எங்க கிட்ட எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க. சரி, என்ன கூட விடுங்க. மித்ரா கிட்ட கூட எதுவுமே சொல்லாம யாரோ ஒருத்தர் வீட்டுல வந்து தங்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் நிறைய தடவை தெளிவா அதை பத்தி பேசிட்டேன்ல. அதையே பேசி இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண சொல்றீங்க ஆதி? நீங்க நடந்துக்கிறது அப்படிதான் இருக்கு. நேத்து நான் உங்ககிட்ட வெளியில லாங் டிரைவ் போயிட்டு லஞ்ச் முடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? முக்கியமான வேலை இருக்கு, அதனால வர முடியாதுன்னு சொன்னீங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டனா? நான் ஒண்ணும் பண்ணலையே. நீங்க கோவமா கிளம்பி வந்தீங்க. சரி, நீங்க கோவமா போறீங்களே, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக நானும் பாட்டியை கூட்டிக்கிட்டு நானும் உங்க காருக்கு பின்னாடி ஆட்டோ பிடிச்சு வந்தேன். அந்த ஆட்டோக்காரன் ஒண்ணும் தெரியாத பையன் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டான். அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி உங்க பின்னாடி வந்து சேர்றதுக்கு இவ்வளவு நேரமாச்சு. பைத்தியமாடா நீ? ஏய், நாங்க என்ன கேட்டுட்டு இருக்கோம், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். டேய், நீ பேசுற பேச்சு சரியில்லை, நடந்துக்கிற விதமும் தப்பா இருக்குடா. என்ன தப்பா இருக்கு? டேய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஏய், இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன அவ்வளவுதான் மரியாதை? என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? டேய் தாவக்கல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அட போங்கண்ணே, நீங்க பாட்டு சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்டீங்க. தலை உங்களை தனியா எங்க அனுப்ப கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இந்த அண்ணி உங்களை தேடி போறதா அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி நூல் புடிச்ச மாதிரி உங்களை தேடி வந்தேன். அவ்வளவுதான். ஆதி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்களா? ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு சொல்றான். ஒருத்தவங்களோட பிரைவசியை கெடுக்க கூடாதுங்கிற ஒரு பேசிக் மேனஸ் கூட அவனுக்கு இல்லாம இருக்கு. நீங்க என்னடானா அவனை வீட்லயே தங்க வச்சுட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. மித்ரா, இப்ப என்ன ஆயிடுச்சு? முதல்ல எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிறத விடு. ஆதி, போதும் ஆதி. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. நீங்க கிளம்புறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே மித்ரா, போலாம். அம்மா, நாங்க கிளம்புறோம். சரி தம்பி, போயிட்டு வாங்க. நேரம் கிடைக்கிறப்ப இந்த அம்மாவையும் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போப்பா. நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆதி எதுக்கு உங்களை பாக்குறதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்? ஏங்க இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அப்படி என்ன நடந்துருச்சு? அவங்க ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ல நம்ம கிட்ட அப்படி பேசுறாங்க.
அதுக்காக நீங்க இப்படியா பேசுவீங்க? இத பாருங்க சுதாகர் தம்பி, நான் ரொம்ப யதார்த்தமா தான் சொன்னேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பாரதியும் குழந்தையும் உங்க வீட்டுல தானே இருக்காங்க. எனக்கு வேற யாரு இருக்கா? நான் தனியா இருக்கேன். இவங்க வந்துட்டு போனா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அம்மா, நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, பேசாம கிளம்புங்க, எங்க கூடயே வந்துருங்க. உங்களுக்கு பாரதி கூட இருந்த மாதிரியும் இருக்கும், பேர பசங்களை பாத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும்ல. நீங்க இந்த வார்த்தையை சொன்னதே போதும் தம்பி. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீயும் என் பிள்ளைதான்ப்பா. நான் அப்படிதான் உன்னை பாக்குறேன். என்ன பண்றது, வயசாயிடுச்சுல்ல. அந்த மீசக்காரரை பார்த்தா அப்படி தெரியலையே. நல்லா ஜாலியா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு வாய் நிறைய கூப்பிடுறாரு. தவக்கல, உங்களுக்கு அவரை பத்தி என்ன தெரியும்? அத்தை சொல்றதா சரி. டேய், ஏன் தவக்கல, இந்த பாரதிக்கு நிஜமாவே அறிவு இருக்கா இல்லையா? உங்க கூட இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு பாட்டி. டேய், உனக்கு வாய் கொழுப்பு அதிகமா போயிடுச்சு. என்ன பண்றது பாட்டி? இந்த மாதிரி பேச்சு கூட பேசுறேன்னா அப்புறம் எல்லாரும் நம்மள ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப கூட உண்மை என்னன்னு சொல்லாம நீங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் சமாளிக்கிறீங்க? ஏன் இவங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும்? அப்ப பாரதி என்னோட ஒய்ஃப்னு நான் தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அந்த அளவுக்கு என்ன நடந்திருக்கும்?